Welcome to Mindful Intentions, podcast number 20. ஸோ இன்னைக்கு என்ன டாப்பிக்கில் பேச போகிறோன்னா, இது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெப்சைட்டில் எனக்கு ஒரு விஷயம் போடணும். என்னோட அந்த விஷயத்தினால எனக்கு வந்து காப்பிரைட்டு அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடியோவோ இல்லை ஆடியோவோ அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த இதெல்லாம் வரக்கூடாது, ப்ராப்ளம் வரக்கூடாது. வெப்சைட்டுன்றதோட ஒரு யூடியூப்பில் போகிறேன்னா எனக்கு வந்து வரக்கூடாது. ஸோ இது மாதிரி ஐடியாஸ் நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம். ஓகே. வரக்கூடாதுனா ஃபஸ்ட்டு இப்போ நீ சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் தான் போடணும். நம்மளா சொந்தமாக ஏதாவது ஒன்று போடணும். ஃபஸ்ட்டு விஷயம் அது. அப்படி இல்லை நம்ம ஏதாச்சும் ரிவ்யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு காப்பிரைட் கிடையாது. அடுத்த சினாரியோ அது ரிவ்யூஸ் எதாவது பண்ணலாம். அதை Okay. விட்டால் நம்ம ஒரு பாட்டை எடுத்து அதை நம்ம ஆக்சுவலி அந்த பாட்டை இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறது கூட அதுவும் காப்பிரைட்டில் வராதுதான் நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பண்ணலாம். வேறு நெக்ஸ்ட் டிகேக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, அதே தான் எனக்கும். ஏன்னா ஓன் கண்டென்ட் போட்டால் மேக்ஸிமம் காப்பிரைட் இஷ்யூ இருக்காது. மற்றவங்களோட கண்டென்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சம்வாட் நம்மளோட ஒர்க்கும் அதில் இருந்துச்சுன்னா காப்பிரைட் இஷ்யூ இருக்காது. பட் சேமாக அப்படியே எடுத்து அப்படியே போட்டால் கண்டிப்பாக வந்து இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் ஓப்பன் சோர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் தேடி பிடிச்சி அதுவாக போடலாம். லைசன்ஸ்டு ஏதாச்சும் இமேஜஸோ இல்லைனா வந்து வீடியோஸோ இருந்துச்சுன்னா நம்ம அதை பெர்மிஷனோ இல்லை கிரெடிட்ஸோ கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய இந்த எந்த சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன க்ரைட்டீரியா அண்ட் கைட்லைன்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அதோட ஃபேர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பண்ணால் கொஞ்சம் பண்ண முடியும்னு வாய்ப்பு இருக்குது. இது என்னோட ஐடியா. ஸோ என்னோட தாட்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ன்றது ஒரு நம்ம ஓன் கண்டென்ட்டில் தான் வந்து பில்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓன் கண்டென்ட்டு. இது வந்து வேறு ஏதோ பார்த்து நாங்கள் இல்லை. ஸோ இதுவே வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். பட் இது இருந்தாலும் வேறு என்னெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ப்ரோ சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் சோர்ஸ் ரிலேட்டடான திங்ஸ்லாம் நான் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெப்சைட் பார்த்தேன். அந்த வெப்சைட் பேர் என்னென்னா ப்ராஜெக்ட் குட்டன்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டு. அதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எந்த காப்பிரைட் இஷ்யூமே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான புக் ஐட்டம்ஸு, ஆடியோ ஸ்டப்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் எடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் கூட பண்ணலாம். அந்த மாதிரி அளவுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அப்போ நான் இதை எடுத்து நான் யூடியூப்பில் போடலாமா, ஓகே எனக்கு இந்த இஷ்யூ இருக்காதா, மேபி நான் ஒரு ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இது புக்கை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்புறமா நான் வந்து டிடிஎஸ்ஸில் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நினைக்கிறேன் அதை யூஸ் பண்ணி நான் பண்ணி போடலாம் யூடியூப்பில் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருந்தேன். ஓகே. இல்லை ஆக்சுவலி நீ சொல்கிற மாதிரி ஓகே தான். ஏன்னா இப்போது நீ சொல்கிறதுக்கு நம்ம யூடியூப்னு வரும்போது நீ ஒரு புக்கையே என்ன பண்ணலான்னா, ஒரு என்ன சொல்கிறது, அந்த புக்கை ஆடியோவாக நீ பண்ணுறல அது பண்ணி நீ போடலாம் யூடியூப்பில். எனக்கு நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது, அது மாதிரி இருக்குது, ஏன்னா வீடியோவாக இருக்குது, அதுக்கு காப்பிரைட்டும் வர மாதிரி தெரியல. ஏன்னா மில்லியன் வியூஸ் போயிருக்கு, நான் பார்த்தேன் சில இதெல்லாம் மில்லியன் வியூஸ் போயிட்டும் காப்பிரைட் கொடுக்கலாம். ஓகே தான் நினைக்கிறேன். அதனால் அது தெரிஞ்சு மேபி ஓகேவா இருக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த புக்கை கூட எடுத்து வைக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஏன்னா நான் பார்க்கும்போது எது அதில் அதிகமாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தா வில்லியம் ஸ்பேஸ் இந்த ரோமியோ ஜூலியட்டில் அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர்து அவரோட புக்லாம் இருந்தது. ஸோ அதுதான் வந்து பாப்புலர் இருக்கும்ல, அதில் போய் நான் பார்க்கும்போது பாப்புலர் பார்க்கும்போது அந்த இது இருந்தது. ஓகே, தட் மீன்ஸ் இதை நான் அந்த பாப்புலரில் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு 10 எது வந்திருக்கோ அது வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பாப்புலராக தான் இருக்குது, அதனால தான் அது ஃபஸ்ட்டு வந்திருக்கு அந்த இதில். சரிங்களா? ஸோ அது தூக்கி நம்ம யூஸ் பண்ணோன்னா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து டாப் டவுன்லோட்ஸில் இருக்குது. அண்ட் நான் இன்னொரு விஷயம், எப்பயுமே ஒரு வெப்சைட் போனோன்னா நான் அது வந்து எத்தனை விசிட்டர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். லாஸ்ட் 3 months அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா 2 million வியூஸ் கிட்ட, சாரி 2 million 20 million பேர்கிட்ட வந்திருக்காங்க அந்த இதில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இவ்வளோ யூஸர் வந்து இந்த இதுக்கு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்குலாம் இருந்தால் நான் என்னோடய தாட்ஸ் என்னன்னா, ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த வெப்சைட் பற்றி அப்படின்னு. இப்போ 20 million யூஸர் அதுக்கு வராங்க.
20 மில்லியன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். ஆனால் இங்கிலீஷில் வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பார்க்கும்போது 20 மில்லியன் வந்து மெயினாக அதில் வந்து எங்கேருந்துலாம் இருக்காங்கன்னா அந்த டெமோகிராஃபி சொல்லுவாங்கள்ல, யூஎஸ்லேருந்து ஒரு 30%, யூகேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70%, அது மாதிரி இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்தியாவிலேருந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் மேஜராக அங்கே அதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே. ஆக்சுவலி நான் லாங்குவேஜ் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிடையாதுல்ல, அதனாலையும் இருக்கு. ஆமாம், அதனால கரெக்ட். ஹிந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி இந்தியா நிறைய இதில் ஹிந்தி இந்தியாலாம் இத்தனைக்கும் நம்மளாம் கூட ஹிந்தி எதிர்ப்பாள் தான். ஆனால் உண்மையை ஒத்துந்தான், இந்தியாவிலே ஹிந்தி தான் வந்து மேஜர். ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடாது, ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்புன்னு சொல்லலாம். ஓகே ஓகே, நான் டிகேக்கு தரேன். என்கிட்ட பெருசாக என்ன சொல்கிறது தெரில எனக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்னடா இந்த யூடியூப்பு இது மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஒரு இது கிளாஸ் வந்து நான் வந்து காசு கொடுத்து அட்டன் பண்ணேன். இந்த போடுவாங்கல்ல செமினார், நீங்கள் வாங்க ஆன்லைன் செமினாரு 99க்கு 200க்கு அது மாதிரிலாம். சரி, அது மாதிரிலாம் போட்டு உள்ளே போய் பார்த்தேன். அதில் என்ன சொன்னான்னா வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி பண்ணுறீங்க, பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு தூக்கிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அதோட அந்த உங்களுக்கும் அந்த ஃபாலோவர்ஸ்க்கும் இருக்க கனெக்ஷன் வந்து அதில் வந்து மேஜராக கட் ஆகும். சரிங்களா? ஏன்னா சேனலே எடுத்துடுறாங்க. சரிங்களா? யூடியூப்பில் எடுத்துடுறாங்க. ஏதோ ரீசனுக்காக காப்பி ரைட்டு வாட் எவர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எடுத்துடுறாங்க. ஆனால் நீங்கள் ஓன் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் அதில் கேப்சர் பண்ணிடலாம் உங்களெல்லாம். மேபி நான் என்ன சொல்கிறேன்னா, இமெயில் கான்டாக்டாவது இருக்கும். புரியுங்களா? நியூஸ் லெட்டரு அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி இப்போ இந்த இமெயில் சொல்கிறாங்கல்ல, நான் மார்க்கெட்டிங் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த இமெயிலை பற்றி எல்லாரும் பயங்கரமாக சொல்லுவாங்க, இமெயில் பண்ணுங்கன்னு. ஆனால் யோசிச்சு பார்த்தா இப்போது நான் பர்சனலாக என்ன வச்சு சொல்கிறேன், நான் இந்த இமெயில்ஸ்லாம் அவ்வளோ பேச, அதுவும் இந்த மார்க்கெட்டிங் இமெயில்ஸ்லாம் பார்க்கவே மாட்டேன், ஓப்பனே பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தே கிடையாது. ஆனால் அதில் இப்போ புரியுதா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இல்லை, எனக்கு கூட இருக்கிற நிறைய பேரை நான் விசாரிச்சு பார்த்துருக்கேன், யாருமே இமெயிலெலாம் போய்ட்டு என்ன ஆடு என்ன இது வருதுன்னு செக் பண்ணுறதே கிடையாது. ஆனாலும் அங்கே ஒரு ரெவன்யூ வருது. ஆமாம், வந்து ப்ரோ. ஓகே, ஆனால் ஏன்னா ரெவன்யூ வரவே தான் சொல்கிறாங்க, ரெவன்யூ வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதை என்ன சொல்கிறது, நம்மளால நம்பவே முடியலல்ல. ஏன்னா நானும் பார்க்க மாட்டேன். நானும் அதே இதுதான். எனக்கும் அதே இதுதான். பெருசாக என்ன இது ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்மளே பார்க்க மாட்டோம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான். ஆனால் அதுலேயும் வந்து ஏதோ ஒழி தான் இருக்குன்றாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக எப்படின்னு சொல்ல முடியல, பட் பீப்புள்ஸ் ஆர் ஏர்னிங் அதுலேயும். இப்போ இதுதான் விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு என்னென்னா, இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிலது ஒர்க் அவுட் ஆகுது, சிலது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எப்படின்னா, சில ப்ராடக்ட்டுக்கு சிலது ஒர்க் அவுட் ஆகுது, சில ப்ராடக்ட்டுக்கு சிலது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் ஆட் போடுறேன்னா, சம் ப்ராடக்ட்ஸ், அதாவது சிம்பிள்ஃபைடாக சொல்லணும்னா B2C ப்ராடக்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஓடும், B2B ப்ராடக்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஓடாது. இப்போ அதனால் சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுன்றது மேட்டர். அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் பார்க்குறேன். அதான் அந்த இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணா அதுக்குன்னு ஒரு சர்டன் கேட்டகரி இருக்கும், அந்த கேட்டகரி மட்டும் அது ஒர்க் அவுட் ஆகும். அதான் இப்போ நம்ம ஊரில் பார்க்க மாட்டாங்க இருக்கும், ஃபாரினில் மேபி பார்ப்பாங்க, பயங்கரமாக இமெயில் செக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஊருக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ரீஜனல் வச்சும் இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இது மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம ஊருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். இமெயில் மார்க்கெட்டிங் சொல்கிறேன். நிறைய மெயில் வந்துடும். நீங்கள் ஒரே ஒரு மெயில் ஐடி வச்சுட்டு நீங்கள் சைட்டில் அங்கே கிளிக் பண்ணி, அதெல்லாம் நிறைய சைட் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா லாகின் பண்ணி அது என்ன சைட்னு சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க, லாகின் பண்ணணுமா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. என் ஆஃபீஸ் தான் யோசிப்பாங்க. நீங்கள் எப்படி? நான் யோசிக்க போயிட்டே இருப்பேன். ஒரு என்னடா ஒரு இமெயில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு அவங்களாம் படிப்பாங்களோ ஒரு வர இமெயில் எல்லாத்தையும்? இல்லை ப்ரோ, படிப்பாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு வந்து காசு எடுத்துருவாங்க அப்படின்ற முட்டாள்தனமாக தான் இருக்குது. எப்படி ப்ரோ இமெயிலுக்கு இதுக்கு எப்படி ப்ரோன்னு சொல்லிட்டு, பட்டு அந்த இருக்குது அது. ஏன்பா அந்த ரீசன் தான். ஃபேஸ்புக் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான், வாட்ஸ்அப் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான், இன்ஸ்டாகிராம் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான், இதெல்லாம் அவங்க எனக்கு தெரியல. அந்த இமெயில் அட்ரஸ் தான் உனக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக தெரியுது. ஓப்பனே வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ப்ரோ. நான் இமெயில் கொடுத்து பண்ணணுமா, இதுக்குன்னு ஒரு ஃபீச்சரே வந்துச்சு தெரியுமா? என்னன்னா, நாங்கள் இமெயில் நீங்கள் இது இல்லைனா கூட நான் உங்களுக்கு வந்து ஆப் யூஸ் பண்ண பர்மிஷன் தரோம் அப்படின்ற மாதிரி இவங்க சாட்ஜிபிடி மாறினாங்க, பெர்ப்ளெக்சிட்டி மாறினாங்க. ஓகே, அப்போ அவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க அது மாதிரி. அப்போ இது மாதிரி இல்லை, சாட் ஜிபிடி அதுக்கெலாம் ஓகே. ஆமாம், அது ஓகே. ஏன் சொல்லுங்கள், சம்டைம்ஸ் வந்து
நம்ம என்ன கேள்வி கேட்கணுன்றது அது மானிட்டர் பண்ண போதுன்றதுனால. ஏன்னா இப்போ கூகுள் சர்ச் நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த இடத்துல ஓகே இப்போ வெப்சைட் சொல்கிறேன். இப்போ நியூஸ் லெட்டர் நான் தரேன், அதுக்காக நான் இமெயில் அட்ரஸ் கேட்குறேன்ற இடத்துல நான் இமெயில் அட்ரஸ் தாராளமாக தருவேன். இப்போ இந்த மாதிரி இடத்துல மேபி யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம என்ன தேட போகிறோன்றதை வச்சு. கரெக்டா? ஏன்னா நம்மள மானிட்டர் பண்ணுவோம்ல. பட்டு எனிவே சரி ஓகே, ப்ரொடக்டாக இருக்க தப்பு இல்லை, ஒரு கான்சியஸாக இருக்க தப்பு இல்லை. பட் அவங்களோட இது அது இல்லை. அவங்களோட நான் பார்த்த வரைக்கும் காசு போயிடும். ஐயோப்பா ஃபஸ்ட்டு அதெல்லாம். ஏன்னா இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆப் தெரிஞ்சுப்பீங்க, செம்மையாக இருக்கும், புதுசாக இருக்கும். அதையே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தாட்டு. Okay, you're signing off. This is Prem. Bye. Bye, Deepak.